சீசனை பற்றி பார்க்க போகிறோம்னா நிறைய விஷயங்கள் நான் இன்றைக்கி வந்து கொண்டு வந்திருக்கேங்க. ஸோ வந்து நம்ம லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே வந்து வீடியோஸ் பெருசாக போஸ்ட் பண்ணல இல்லையா. ஸோ 4 days ஆகிடுச்சு, 4 to 5 days. அதனால் வந்து இருக்கிற எல்லா கண்டென்ட்ஸையும் ஒரே வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து லென்த்தியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ இருக்கிற எல்லா அப்டேட்ஸுமே வந்து தெரிய வரும். நம்ம சிஎஸ்கே ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் இந்த ஒன் வீடியோ நம்ம பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபைனலி வந்து எத்திஹாட் ஏர்வேஸ் பிரின்சிபல் ஸ்பான்சர் ஆஃப் சிஎஸ்கேவாக மாறியிருக்காங்க. இதை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ சொல்லியிருப்போம். அதாவது சிஎஸ்கேவோட ஜெர்சியில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எத்திஹாட் ஏர்வேஸோட நேம் தான் இருக்கும்னு நம்ம சொல்லியிருப்போம். லாஸ்ட் சீசன் வந்து டிவிஎஸ் யூரோ குரூப் இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ அவங்களோட ஸ்பாட்டில் வந்து எத்திஹாட் ஏர்வேஸோட நேம் இருக்கும். அண்ட் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். அண்ட் இப்போ ஜெர்சியை வந்து அஃபிஷியலாக வந்து சிஎஸ்கே வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே வந்து ஜெர்சி லான்ச் ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஏன்னா எப்போவுமே எவ்ரி இயர் வந்து ஆர்சிபி அன்பாக்ஸ் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா. அதே மாதிரி இங்கே நம்ம சிஎஸ்கேயுமே வந்து இந்த ஜெர்சி லான்ச் ஈவெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் வந்து மேபி பிளேயர்ஸ் எல்லாருமே ஒன் பை ஒன்னாக அரைவ் ஆனதுக்கப்புறம் மேபி இந்த ஜெர்சி லான்ச் ஈவெண்ட் வந்து நடக்கலாம். ஆர் ப்ராபப்ளி வந்து ஃபியூ செட் ஆஃப் பிளேயர்ஸ் வச்சு மட்டும் இந்த ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து பார்க்கலாம் எப்போ பண்ணுறாங்க. அண்ட் இப்போ SI20 வரலாம். ஸோ SI20 நம்மளோட JSK இப்போ அஃபிஷியல் வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு வந்து குவாலிஃபை ஆகியிருப்பாங்க ரீசெண்டாக. ஸோ கண்டிப்பாக வந்து பிளே ஆஃப்ஸில் வந்து வி மைட் ஃபேஸ் சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப். ஸோ ப்ராபப்ளி வந்து அவங்கள தான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய தடுமாற்றங்களை ஃபேஸ் பண்ணி தான் பிளே ஆஃப்ஸ் போவோமா மாட்டோமான்னு. பட் அஃபிஷியலாக வந்து ஒரு கேம் இன் ஹேண்ட் அப்போ வந்து குவாலிஃபை ஆகியிருக்கும். ஸோ இப்போ கரண்ட்டாக இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப வந்து டர்பன் சூப்பர் ஜெயின்ஸாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கேம் வந்து டெட் ரப்பர் கேம் தான். பட் FAF வந்து டாஸ் அப்போ வந்து வி வில் நாட் கன்சிடர் திஸ் ஆஸ் அ டெட் ரப்பர் கேம். நாங்கள் வந்து இது கண்டிப்பாக வந்து நார்மலாக தான் ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. பட் பிளேயிங் லெவலில் நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஓவராலாக வந்து லைனப் வந்து மாறி இருக்கும். அண்ட் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னென்னா நம்மளோட கான்வே தான் வந்து விக்கெட் கீப்பராக இருக்காரு. ஸோ கான்வே அதாவது பேட்ஸ்டோ தானே நம்ம JSKயோட விக்கெட் கீப்பர். ஸோ இப்போ வந்து இந்த மேட்ச்சுக்கு வந்து கான்வே இருக்காரு. அண்ட் கான்வே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஹி பர்ஃபார்ம்டு குட். அவர் வந்து விக்கெட் கீப்பராக வந்து நல்லா தான் செயல்பட்டார். இப்போ JSKயோட செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. லூஸ் டூப்ளே அண்ட் FAF டு பிளஸ் தான் JSKயோட ஓப்பனர்ஸாக இப்போ களம் இறங்கியிருக்காங்க. அண்ட் ரெண்டு பேருமே தே காட் அவுட். ஸோ கான்வே வந்து இப்போதைக்கு கிரீஸில் இருக்காரு. அண்ட் 3 wickets வந்து JSK லூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்லி வந்து நம்ம சேஸ் டவுன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் கான்வே இருக்கிற அந்த ஃபார்முக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் நம்ம JSK வந்து இந்த மேட்சை வின் பண்ண போகிறது கிடையாது. மேபி ஒரு பயங்கரமான ஒரு மிராக்கிள் நடக்கிறதா அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கலாம். பட் எஸ் ஒரு பெரிய சர்ப்ரைஸ்னா கான்வே ஓப்பனிங் இறங்கலை. அண்ட் இதில் வந்து ஸ்டீஃபன் ஃபில்மிங்கோட இன்புட் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் வாட் ஐ ஃபீல் ஸ்டீஃபன் ஃபில்மிங் வந்து கான்வே கொஞ்சம் கொஞ்சமாக ஹீ இஸ் ட்ரைங் டு ப்ரிப்பேர் ஹிம் ஃபார் ஒன் டவுனிங் எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம CSK வந்து IPL 2025 சாம் கரன் அண்ட் ருத்ராஜ் வந்து ஆஸ் ஓப்பனர்ஸாக பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம கொஞ்சம் நாட்கள் முன்னாடி வந்து பேசியிருப்போம் இல்லையா. ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இட்ஸ் பிகமிங் ரியாலிட்டின்னு எனக்கு தோணுது. கான்வேயோட ரீசன்ட் ஃபார்ம் இஸ் டிக்ளைனிங். அண்ட் சாம் கரன் பார்த்தோன்னா அவரோட கிராஃப் வந்து பீக்கில் போயிருக்குன்னு கண்டிப்பாக சொல்லியானும். பேட்டிங் வைஸ் செமையாக ஹீஸ் இம்ப்ரூவ்ட். நீங்கள் IL T20 பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் IL T20லுமே வந்து குட் குவாலிட்டி பவுலர்ஸ் தான் வந்து சாம் கரன் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வாட் ஐ ஃபீல் இஸ் சாம் கரன் ஆஸ் அ ஓப்பனர் வந்து டிஸ்ட்ரக்டிவாக இருக்கும். அண்ட் CSKக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் சாம் கரன் அண்ட் ருத்து அவங்களுமே லெஃப்ட் ரைட் காம்போனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் வி ஷுட் வெயிட். இது வந்து டக்குன்னு எடுக்கக்கூடிய முடிவு கிடையாது இல்லையா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஃபிக்சர்ஸ்க்கு வந்து கான்வே அண்ட் ருத்து தான் மோஸ்ட் ப்ராபப்லி கண்டினியூ பண்ணுவாங்க. கான்வேயோட பர்ஃபார்மன்ஸ் மேட்டர்ஸ். அவர் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்த்ததுக்கு அப்புறமா மேபி சாம் கரனுக்கு வந்து தே மைட் கோ. ஸோ வந்து டெஃபினெட்லி சாம் கரனோட ஒப்பீனியன், அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் ஃபில்மிங், தோனி, ருத்து இவங்க எல்லாரோட டிஸ்கஷன் இதுக்கப்புறமா தான் வந்து சாம் கரன் வந்து தே மைட் கோ. டெஃபினெட்லி நீங்கள் வந்து கான்வேயை ரூல் அவுட் பண்ண முடியாது அஸ் அ ஓப்பனராக. அண்ட் ரீசெண்டாக வந்து கான்வேக்கு பதிலாக வந்து மிச்சல் ஓவன் அப்படிங்கிற அந்த BBL வந்து ஃபைனல்ஸில் வந்து ஹோபார்ட் ஹரிக்கன்ஸ்க்கு வந்து வின் பண்ணி கொடுத்துருப்பாரு. பார்த்தீங்களா, ஒரு 100 வேற போட்டிருப்பாரு. அவரை பற்றி சோஷியல் மீடியாவில் நிறைய டாக்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஒரே நாளில் வந்து ஒபாமா ஆனார் அப்படின்ற மாதிரி மிச்சல் ஓவன் வந்து ஒரே நாளில் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டாரு. ஸோ அவர் வந்து CSKக்கு வரணும் அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ் வந்து அவங்களோட கோரிக்கையை வந்து CSK மேனேஜ்மெண்ட் மேலே வச்சிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தம் என்ன கன்க்ளூஷன் கொண்டா மிச்சல் ஓவனை வந்து CSK சைன் பண்ண போகிறது கிடையாது. அதர் டீம் சைன் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிருக்காங்க. பட் தேர் இஸ் டெஃபினெட்லி அ பாசிபிலிட்டி. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ கரண்ட்லி நம்ம CSKயோட IPL 2025 ஸ்குவாடில் பார்த்தோம்னா குர்ஜப்ரீத் சிங் இஸ் இன்ஜர்ட். அண்ட் குர்ஜப்ரீத் சிங்கை பார்த்தோம்னா நம்ம 2.4 crores கொடுத்து வந்து இந்த IPL 2025 ஆப்ஷனில் வந்து பிக் பண்ணியிருப்போம். குர்ஜப்ரீத் சிங் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து ரஞ்சி ட்ராஃபி டீமில் கிடையாது. அண்ட் அவர் வந்து லாஸ்ட்டாக ப்ளே பண்ண விஜய் ஹசாரே ட்ராஃபிலையுமே கிடையாது. ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் இஸ் லாங் டைம் இன்ஜர்ட். அதனால வந்து கண்டிப்பாக வந்து ஹி மைட் நாட் ரெக்கவர். அது வந்து டெஃபினெட்லி ரெக்கவர் ஆவாரா மாட்டாரா அதெல்லாம் நம்ம வந்து பேச போகிறது கிடையாது.
ஆனால் இஃப் ஹி டஸ் நாட் ரெக்கவர் நம்ம அவருக்கு பதிலாக ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை வந்து டெஃபினெட்லி நம்மளால ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து பிக் பண்ண முடியும். அது ஏன்னா நம்ம சிஎஸ்கேவோட ஸ்குவாட்ல உங்க எல்லாருக்குமே தெரியும் 7 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் இருக்காங்கன்னு. ஸோ வந்து டெஃபினெட்லி வந்து மிச்சல் ஓவனை வந்து we can add into our squad as an 8th overseas player. ஸோ வந்து ஒரு இந்தியன் பிளேயருக்கு நம்ம வந்து ஓவர்சீஸ் பிளேயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ண முடியும் இந்த IPL 25ல. சிஎஸ்கேக்கு வந்து அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா we have signed only 7 overseas players in IPL 25 auction. ஸோ இப்போ இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்ன நான் சொல்ல வரேன்னா மிச்சல் ஓவனை டெஃபினெட்லி there is a possibility. Let's just assume Gurjapneet Singh ruled out from IPL 25 அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் திரும்பியுமே they may not go for an Indian pacer. ஸோ அதனால தான் ஐ ஃபீல் சிஎஸ்கே வந்து மிச்சல் ஓவனுக்கு போனாங்கன்னா செம்மையாக இருக்கும். மிச்சல் ஓவனை சைன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அதெல்லாம் பற்றி தெரியாது. பட் டெஃபினெட்லி there is a possibility. அதாவது இப்போ குர்ஜப்ரீத் சிங் இன்ஜுரியில் இருக்கிறதுனால அவர் வந்து ரெக்கவர் ஆகலைன்னா இது வந்து நடக்குமே தவிர அவர் வந்து ரெக்கவர் ஆகிட்டாருன்னா நம்மளால எந்த ஒரு பிளேயருமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுக்க முடியாது. அண்ட் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி மிச்சல் ஓவனோ இல்லை வேறு ஏதாவது பிளேயர் இருந்தாங்கன்னா யாருமே நம்மளால சைன் பண்ண முடியாது. அண்ட் அவங்க ஆக்ஷனில் போன தொகையுமே மேட்டர்ஸ். இப்போ வந்து குர்ஜப்ரீத் சிங் வந்து 2.4 crores வந்து ஆக்ஷன் வந்து சிஎஸ்கே பிக் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு 30 lakhs பேஸ் ப்ரைஸில் நம்ம யாரையாவது பிக் பண்ணியிருப்போம் இல்லையா. அந்த பிளேயருக்குலாம் நம்மளால வந்து இந்த மிச்சல் ஓவன் மாதிரி பிளேஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ண முடியாது. ஏன்னா கண்டிப்பாக ஓவன் மாதிரி பிளேஸ் வந்து 1 crore தான் வந்து பேஸ் ப்ரைஸை செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம சிஎஸ்கே கிட்ட 30 lakhs அதுக்கப்புறமா வந்து அவங்க ஆக்ஷனில் வந்து பர்ஸ் லெஃப்ட்டில் வந்து ஒரு 30 lakhs இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சம்திங் 50 lakhs இருக்குன்னே வச்சுப்போமே. அப்படி இருந்தாலுமே 80 lakhsலாம் வந்து நம்மளால வந்து ஒரு பிளேயரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக பிக் பண்ண முடியாது. நீங்கள் நினைக்கிறீங்க மிச்சல் ஓவன் நம்ம சிஎஸ்கே ஸ்குவாடில் வந்து இஃப் ஹி என்டர்ஸ் நம்ம சிஎஸ்கே ஸ்குவாட் வந்து இன்னுமே ஸ்ட்ரென்தன் ஆகும்னு நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன்ஸை டெஃபினட்டாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் எனேபிள் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்பிள் நீங்கள் டெஃபினெட்லி நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நோ கம்பல்ஷன். ஜஸ்ட் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நான் சொல்கிறேன் நம்ம சேனலோட ஹோம் பேஜில் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துலேயே ஜாயின் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஷோ ஆகும். சோஷியல் மீடியாவில் நம்மளை பர்சனலாக கூட காண்டாக்ட் பண்ணலாம். இந்த பர்க்கை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சில கஸ்டம் எமோஜிஸுமே கிடைக்கும். அண்ட் 29 rupees per month தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் லீஸ்ட் காஸ்ட். உங்களுக்கு அந்த மந்த்துக்கு போகிறோன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த மந்தோட கேன்சல் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் கூட நீங்கள் வந்து நம்ம சேனலோட மெம்பராக வந்து கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு 29 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும் விருப்பப்பட்டீங்கன்னா. ஓகேங்களா? எனக்கு மெம்பரான ஜாயின் ஆக வேணாப்பா, எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குமே உங்களுக்கு ஒரு வழி இருக்குது. ஸோ லைக், டிஸ்லைக், ஷேர் அந்த பட்டன்லாம் கீழே இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு பக்கத்திலே சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எஸ் உங்களால் வந்து 40 rupees கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அந்த வீடியோக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கமெண்ட்லையுமே நீங்கள் வந்து பே பண்ணியிருக்கீங்க 40 rupees அப்படின்னு வந்து ஷோ ஆகும். ஸோ முடிச்சலாம் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் வந்து இனிமேல் வந்து ரெகுலராக இருப்பேன், ஐ கேரண்டி. ஸோ ஐ மேக் நெக்ஸ்ட் வீடியோ. பீஷியஸ். Bye.